முடிப்பான். யாரையாவது முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா தூக்க மாட்டான். 2 பிளேட் பிரியாணியும் மூச்சு விடாம திம்பா மகராச. 2 பிரியாணி சாப்பிட்ட பெரிய மகாராசனா? பாட்ட செத்த சோகத்துல இருக்க நீ வேற ஏன்டா? எதுக்கு சோகம்? ஷேர்ல ஒரு கை கம்மியாயிடுச்சுல. டாக்ஸி அருண் எங்கடா போனா? நேத்துல இருந்து அண்ணனை காணும். ஏன் இந்த செட்டப் கிட்ட இருக்கிறாரோ? சத்தம் இல்லாம எப்ப உள்ள வந்துட்டானே. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதீங்கண்ணே, விடுங்கண்ணே. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா சார்? நான் என்ன பண்ணேன்? உங்க கருணாக்கெல்லாம் அவன் செத்துருவான்னு சபிச்சிங்க. அதான் செத்து. கரெக்ட். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. சைலண்டா இரு. கேட்டானுங்க என்ன கொன்றுவானுங்க. அண்ணே போயிட்டாருங்க. நேத்து வரைக்கும் கல்லு மாதிரி தான் இன்னைக்கு மண்ணோட மண்ணாயிட்டா. ராசா, இந்த டீல் முடிஞ்சதும் பெருசா கொண்டெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தியே, இப்படி போயிட்டியே. உங்க வேதனை எனக்கு புரியுது. ஆனா நம்ம கையில என்ன இருக்கு சொல்லுங்க? அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இவ்வளவு பெரிய டீலை வச்சுட்டு நீங்க இப்படி இருந்தா எப்படி சொல்லுங்க? முத்துகிருஷ்ணா, எஸ் பாஸ். உங்களுக்கு நீதாப்பா தைரியம் சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வெங்கட் சார். ஏன் தம்பி? அவங்க பாவம் துக்கத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் வியாபாரம் பேசினா நல்லா இருக்காது. லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இதுல இருக்கு. அவங்க ரிகவர் ஆனதும் காமிங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. அப்புறம் ஒரு குட் நியூஸ். என்னது? படத்துக்கு நயன்தாரா ஓகே ஆயிடுச்சு. நிஜமாவா? உங்க ஷோரீல் பார்த்து ஃபிளாட் ஆயிட்டாங்க. உங்க கூட நடிக்கிறதுக்கு 3 படத்தை விட்டாங்க. என்ன மூவ் பண்ண? அஜய், அப்பா ரொம்ப பிஸி ஆயிட்டியா? நீ வரதும் தெரியல, போறதும் தெரியல, பார்க்கவே முடியுது இல்லையடா? போலீஸ் உத்தியோகத்துல நேரம் என்ன காலம் என்ன? போலீஸ் உத்தியோகமா? யாரை பத்தி பேசிட்டு இருக்க நீ? அஜய பத்தி சொல்லல, இவன் மாமனார பத்தி சொன்னேன். எது மாமனாரா? மாமனார்னா வருங்கால மாமனார். அஜய் லவ் பண்ற பொண்ணோட அப்பா போலீஸ் ஆபீசர் தானே? ஏய், அஜய், நீ ஒரு பொண்ணு விரும்புறியா? யாருடா அந்த பொண்ணு? இருக்காப்பா? எங்க இருக்கட்டும்டா, என் மனமல பார்க்கணும், இப்பவே பார்க்கணும். கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வாடா, கூட்டிட்டு வாடா. சரிப்பா. அப்பவே சொல்ல வேண்டியதானே சிவா. ஃபர்ஸ்ட் டைம் அவன் ஓட்ட வாயால ஒரு நல்ல காரியம் நடந்தது. ஆமா அஜய், அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நீ எவ்வளவுலாம் கஷ்டப்படுற. ஆனா அவரோட உண்மையான சந்தோஷம் உன் கல்யாணத்தை அவரே முன்ன நின்னு நடத்துறதுல தான் இருக்கு. என்ன இந்த பக்கம்? அதான் செப்பரேட் ஆயிட்டோம் இல்ல? உன் வழி வேற, என் வழி வேற. உங்க பொண்ணு கிட்ட பேசணும். என் பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் பர்சனல் சார். இங்க பர்சனல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவா இருந்தாலும் என் முன்னால பேசணும். பிரசாந்தி, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. பெரிய பெரிய சம்பந்தம்லாம் வருது. டவுரி எவ்வளவு வேணா தரேன்றாங்க. சரி, நல்லதா கேட்டதா நம்ம லிங்க் ஆயிட்டதுனால நான் நீனும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீயும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா சொல்லு, பெரியவங்களை பேச வைக்கலாம். என்னத்த பேச வைக்கிறது? பாத்தியா கல்யாணத்தை எப்படி ப்ரப்போஸ் பண்றான்? கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி இருக்கான், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? முடியாதுன்னு சொல்லி முதல்ல வெளில அனுப்பு. அஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கல்யாணம்னு பண்ணா அஜயை தான் பண்ணிக்குவேன். என்னம்மா நீ இவ்வளவு இடக்கா பேசுறா? இவனை போய் கல்யாணம் பண்ணிப்பியா? டாடி, இவனுக்கு உங்களை விட பெட்டர் போலீஸ் ஆஃபீஸர்ங்கிற கான்ஃபிடன்ஸ், என்னை விட அழகா இருக்கான்ற திமிரு, இதெல்லாம் அடங்கணும்னா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்ட். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நம்மள டார்ச்சர் பண்ணா. அப்படிலாம் நடக்காது டாடி, என்ன நம்புங்க. சரிப்பா, என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், முதல்ல உங்க ஃபேமிலியை நான் சந்திக்கணும், அவங்கள எனக்கு பிடிக்கணும். வேணா அவர்கிட்டயே உண்மையை சொல்லி கோஆபரேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம்ல? இம்பாசிபிள். அந்த ஆள் ஹரிச்சந்திரனோட அக்கா மாவன். ரூல்ஸ் தான் முக்கியம்னுவான். நீ உங்க அப்பாவே ஏமாத்திரியானு மொத்தத்தையும் கெடுத்துருவான். எல்லாம் உன் துளசி மாவனால வந்தது. ஓட்ட வாய வச்சு ஏதாவது ஒன்று கிளப்பிட்டுருவாரு. பிரச்சனை அவரே தானே ஆரம்பிச்சு வச்சாரு. அவரே முடிப்பாரு பாருங்க. சார் வாங்க சார், வாங்க. என்ன கெட்டப் இது? நீங்க என்ன போலீஸ்காரங்களா இல்ல பகல் வேஷக்காரங்களா? சார், உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சார். நினைச்சேன். குழப்பம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டிய. என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல சார், எங்க மாமா ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம? சேச்சா, அந்த ஒரு மாதிரி இல்ல சார். அவர் கொஞ்சம் மென்டல் பேஷண்ட். ஏதோ இப்பதான் தேறிட்டு வராரு. டெய்லி ஏதாவது ஒண்ணு பிடிச்சுப்பாரு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி கடிச்சிருவாரு. அப்படின்னா இன்னைக்கு என்ன பிடிச்சிருக்காரு? நான் இந்த தொகுதி எம்எல்ஏன்னு, இவங்க எல்லாம் என்னோட தொண்டர்கள்னு, எங்க அப்பாவோட அரசியல் வாரிசு நான் தானே நினைக்கிறாரு. ஓகே, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற எதுவும் குழப்பம் இல்லையா? வேற எதுவும் இல்ல சார். நீங்க மட்டும் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. எத்தனையோ கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பைத்தியத்தை சமாளிக்க மாட்டேனா? நான் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடந்துருமா? இது சவுதி, இவர்தான் மூத்த மச்சான் துளசி. ஓ, இவர்தானா? வணக்கம் சார். வணக்கம். என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டீங்களா? இவராங்கிறாரு சகல. இந்த கல்யாணம் கை கூடனதுக்கு காரணம் நீங்க தானே? அஜய் சொல்லியிருக்கான். சொல்லிட்டானா? உண்மை அதானே? அதை மறக்காம இருந்தா போதும். அது சரி, மாப்பிள்ளை மேட்டர் சொல்லிட்டானா? சொல்லியிருப்பான் சகல. சம்பந்தி, என் பையனத்துக்காக சொல்லட. இந்த சின்ன வயசுலயே சட்டசபை நடுக்க வச்சுக்கிட்டு இருக்க அவங்க மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, அஜயை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில இருந்து டைரக்டா அசம்பிளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் பைத்தியம் மட்டும் இல்ல, கண்ணிலையும் கோளாறு. ஆமா ஆமா, டிவில பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம், ஆதர்ச நாயகன், யூத் ஐகான் என்னென்னவோ சொல்றாங்க. இல்ல சம்பந்தி,
இரண்டு ஒரு டைப்பா இருக்காரு என்ன பார்த்து நடிக்கிறாரு. சேச்சி நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, ஏதோ ஓசிடின்னு கண்ணு வியாதியா இருக்கு. இந்த காலத்துல இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தா தான் நாடு முன்னேறும். என்னங்க இது என்ன பார்த்து கண்ணடிக்கிறாரு? இது என்ன அஜயோட அவார்டு ஃபங்க்ஷனா? கொஞ்சம் டாபிக்க மாத்துங்க. சரியா சொன்னா சமதே, நீங்க எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஆமாங்க, முகூர்த்த தேதியை முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் டெல்லி வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்கணுமே. முதல் பத்திரிகையை பிரைம் மினிஸ்டர் என் அண்ணனுக்கு தான் வைக்கணும். உங்க அண்ணன் பிரதம மந்திரியா? ஆமாங்க, நம்ம பிரதம மந்திரி எம்ஜிஆர் தானுங்களே. ஓ, இறந்து போன எம்ஜிஆர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா யார் யாரையெல்லாம் என்னென்ன ஆக்குவாரோ. ஆமாமா, பிஎம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே. சரி சம்பந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். வாங்க சமதே, வணக்கம். வாங்க. வரேங்க. துளசி சார், நம்ம எம்எல்ஏ தம்பியை ஜாக்கிரதையா பார்த்துங்க. மாமா, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாம். ஏமா அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? பொண்ணுக்கு என்ன லட்சணமா தான் இருக்காண்ணா. ஆனா அவங்க அப்பா தான் ஃபியூஸ் போற பல்பு மாதிரி எல்லாரையும் பார்த்து கண்ணடிக்கிறாரு. அதுவா, அவருக்கு ஓசிடின்னு ஒரு சின்ன வியாதி இருக்கு, அதனால தான் இப்படி இல்ல. அஜய் கிட்ட சொன்னா நீங்க வாங்க. பாத்தீங்களா சகல எப்படி சமாளிச்சுன்னு. அந்த பொண்ணுக்கு அதே வியாதியா? அஜய் பார்த்து கண்ணடிக்கிறா? இது வியாதி இல்ல மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு தான் கட்சிக்காரனெல்லாம் வரணும்னு சொல்லுவாரு. அதை எப்படி சமாளி? ஓ மாமாவை பைத்தியம்னு சொல்லி என்ன பைத்தியமாக்குறியா நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் மெல்லமா பேசுங்க என்ன சார். மெல்லமா பேசுறது? உயிரோடு இருக்க உங்க அப்பாவை செத்து போயிட்டான்னு ஊரை நம்ப வைக்கிறியா? அது இல்ல சார். நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நான் ஒரு போலீஸ்காரர், அது கூட எனக்கு புரியாதா? ஊரை கொள்ளையடிச்சு பணம் சுட்டு இருப்பாரு. அதை மறைக்கிறதுக்கு அந்த ஆள் செத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாடகம் போறீங்களா? சார், எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுறதுக்கு வரல. இந்த மாதிரி குடும்பத்தை என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அந்த ஆள் முஞ்சால காரி துப்பிட்டு போலான்னு வந்தேன். யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுற உங்கள மாதிரி ஒருத்தரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் இல்ல. கிளம்புங்க சார். உண்மை தெரியாம அவர் பேசுறாரு, நீயும் கோவப்பட்டா எப்படிப்பா? என்னையா அந்த உண்மை? என்ன ஜெய், எல்லாம் சீரியஸா இருக்கீங்க? என்ன சம்பந்தி? உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க தம்பி சத்யா அமெரிக்கால இருக்காருல்ல? ஆமா சார், நான் குறிச்ச முகூர்த்தத்துக்கு அவரால் வர முடியலன்னா அவர் வர முடிஞ்ச தேதியிலேயே முகூர்த்தம் வச்சுக்கலான்னு உங்க மகன் சொல்றாரு. முகூர்த்தங்கிறது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாக்குறது. கல்யாணத்துக்கு வர முடியலன்னா உன் சித்தப்பா அப்புறம் வந்து பாத்துக்குவா. என்ன சொல்ற நீ? இப்ப சரிப்பா, உங்க இஷ்டம். அது பிரச்சனை முடிஞ்சு போச்சுல. அவரோட எல்லாம் சரிங்கப்பா. வாங்க சாப்பிட போலாம் சம்பந்தி. வாங்க. அஜய், இது வரைக்கும் உன்னை ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸரா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உனக்குள்ள இவ்வளவு மென்மையான எதையும் இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறீங்கன்னா இந்த குடும்பத்துல என் பொண்ணு வர்றது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். காட் பிளஸ் யூ மை பாய். அந்த நாயக் பாயை எதுக்கு என் வீட்டுல தங்க வச்சீங்க? அவனுக்கு எனக்கு லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தமும் காலி. அதை விடியா, இப்போ அந்த போலீஸ்கார மேட்டர் என்னன்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்றது? யோசி. போலீஸ்காரனை தொடர்றது கரண்ட் கம்பியை தொடர மாதிரி பஸ்பம் ஆயிடுவோம். ஏதாவது கதையை சொல்லி காசை கறந்துடுவோம். தம்பி, என்னங்க தம்பி இப்படி வெளிச்சு போயிட்டீங்க? என்னன்னு நீங்க அவரே தம்பி சத்த சோகத்துல இருக்காரு. வெட்டி பேச்ச நிறுத்தி முதல்ல அந்த போலீஸ்கார மேட்டர் என்னச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இருந்து அதே வேலை தான் இருக்கும் பாய். சோறு தண்ணி கூட இல்லாம ராத்திரி முழுக்க தேடுறோம். அப்புறம் பாய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஒரு சூப்பர் டீல் வந்திருக்கு பாய். 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட், ஏக்கர் 10 கோடி போகும். விக்கிறவங்களுக்கு ஏதோ பணம் நெருக்கடி 5 கோடிக்கு தராங்க. கேரண்டி 1000 கோடி லாபம். நீங்க ஓகேனா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா போதும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. டீல முடிச்சிடலாம். தேங்க்யூ பாய். வரோம். காதர், போலீஸ்காரன் விஷயத்துல இவங்களை நம்ப முடியாது. நீ பாத்துக்க. ஹீரோ சார், இவ்வளவு அர்ஜென்ட் எதுக்கு வர சொன்னீங்க? அங்க போனா தெரியும். வாங்க. அங்க போனா என்ன தெரியுமோ? இந்த டீலோட மீட்டிங்ஸ் ஜாஸ்தியா நடக்குது. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறோம் தெரியல. இந்த மீட்டிங்கோட சரி நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டா மணி அடிக்குது. ஹலோ அஜய், அந்த அருண் தப்பிச்சிட்டான். சும்மாவே சொல்றது புரியாது. இப்போ அவன் காதுல மிஷினும் இல்ல. என்னடா சொல்ற? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு இடத்துல நில்றா. இப்படி காட்டு கத்துக்கத்துனா எப்படி புரியும்? மிஷினை மாட்ட சொல்லுங்க. அதுதான் தொலைஞ்சு போச்சா? சைகை செஞ்சே என் மூளைய குழப்பறாயா அவன். எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சொல்றது ஒரு எழவும் புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல சார், பெரிய டீல் பண்றோமே, எங்க மாமாவோட க்ளோஸ் ஆகட்டும் இவனை டின்னர் கூட்டு போனேன். அங்கே என் மாமாவோட செகண்ட் செட்டப்பை பார்த்ததும் அவர் இல்லாத சமயத்துல ரேப் பண்ண பார்த்துட்டான். அவங்க டெரர், அது இல்லாம பிளாக் பெல்ட், மிஷினை கீழே தூக்கி போட்டு இவனை அனுப்பிட்டாங்க. அதோட விட்டுச்சா, எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே கேளாட்டா. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள என் தலையே வெடிச்சுன்னு போல ஆயிடுச்சு. இது என் மாமாக்கு தெரிஞ்சா டீல் கேன்சல் ஆயிடாது. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம்?
பாத்தீங்களா சார், இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேனே என்ன மொட்டை மாடியில இருந்து தள்ளி கொண்டு வரான். அட சரி, வாய் மூடுறா. அப்படி போடுங்கப்பா. தம்பி ஏதோ நமக்கு உதவி பண்ண வந்தா அவரே போட்டு தில்வியா நீ? தம்பி மன்னிச்சிருக்க. பரவாயில்ல விடுங்க சார். அட கிறுக்கா, இந்த கலாட்டாலாம் எதுக்கு? நீ ஃபீல் பண்றத பேப்பர்ல எழுதி காட்டு. என்ன பாக்குற? எழுதுடா. என்னத்தை எழுதுறது? எழுத படிக்க வராது. கை நாட்டு தான். அதுல கூட பிரயோஜனம் இல்ல. சார் நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா விண்டு டேமேஜ் ஆயிடும். மறுபடியும் மிஷின் வச்சாலும் பிரயோஜனம் இல்ல. அஜய் தம்பி, உங்களை இங்க எதுக்கு வர சொன்ன தெரியுமா? அந்த டாக்குமெண்ட்ஸை உடனே கொடுத்தீங்கன்னா லாயர் கிட்ட காட்டலாம். டாக்குமெண்ட்ஸா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்பயோ கொடுத்துட்டேனே. எப்போ? நம்ம கணேஷ் சார் இறந்தப்போ நீங்க துக்கத்துல இருந்தீங்கன்னு வெங்கட் சார் கிட்ட கொடுத்தேன். செத்த போன மாதிரி என்னடா அந்த லுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு, எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். மறந்துட்டியா? எவ்வளவு அசால்ட்டா சொல்றான். மறந்துட்டேன். என்னடா சார் ஏற்கனவே உங்களுக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பிபி ஏறிச்சுனா உயிருக்கே ஆபத்து சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். ஆமா சார், டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா வர வச்சிடலாம். என்ன சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள அந்த லேண்ட பாத்துடலாமா? லேண்ட் சரி, நாளைக்கே பார்க்கலாம். நல்லது தம்பி. உங்களுக்கு ஓகேனா உங்க பையன் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும். என்கிட்ட இது கேக்குற? நல்லாவே அட்வைஸ் பண்ணு. வாடா செல்லம், வாடா. போடா. நீ என்ன பண்ணாலும் இங்க எவனுக்கும் எதுவும் புரியாது. இனிமேல நீ ஓவர் ஆக்டிங் பண்ணன்னு வச்சுக்கோ. வாங்க நடி ஞாபகம் இருக்குல்ல, இந்த வாட்டி அடி இல்ல என்கவுண்டர் தான். என்னங்க அந்த கிழவன் இந்த அடி அடிச்சிட்டான். போற வர உனக்குலாம் என்னோட ஹீரோ ஜோக்கர் ஆயிட்டாரு. டீல கேன்சல் பண்ணிடலாம் தோணுது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கணேசன் எப்படி கேவலமா சத்தம் பாத்தியல்ல? அப்படின்னா இவர் கூட? எஸ், என் மச்சான் வேலையை காட்டும். ஐயோ சாமி. பிபி அதிகமாகி நெஞ்சு வெடிச்சு மூளை செதறி மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் கக்கி சாவான். மலேஷ் மாமா, நம்மளோட மொல்லமா போனா நமக்கு முன்னாடி எவனா ஒருத்தர் நிலத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. அஜய் என் பேச்சு கேளுங்க, ரிஜிஸ்ட்ரேஷனா பட்டுன்னு முடிங்க. ஓடுற ட்ரெயின்ல பிறந்திருப்பான் போல இருக்கு. அந்த இடத்துல நம்மள தவிர யாரும். சாரி நான் பாக்கல, நான் எத்தறேன். அப்பா, நம்ம கொஞ்சம் வெளில போகணும். எங்கடா? மல்லேஸ்வரம் தெரியும்ல? மல்லேஸ்வரம்னா அதானே போலி மருந்து வியாபாரம் பண்ணவன். மருந்து எரிச்சிட்டு மிரட்டிட்டு வந்தோமே. அவர் இறந்துட்டாரு. என்னாச்சுடா? ஹார்ட் அட்டாக் பா. அட கடவுளே. உங்களுக்கு நல்ல நேரம் படைச்சுக்கிட்டீங்க. இன்னும் 1 பாயிண்ட் பிபி ஏறி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். இனிமே ஸ்ட்ரோக் வந்தா எதுவும் பண்ண முடியாது சார். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது. பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா இங்கே உட்காருங்க, நான் போய் எந்த ரூம்னு பார்த்துட்டு வரேன். அப்பா அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஹாய். கொய்யால பாத்துக்கிறேன்னு சொன்னது இதானா? உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாரு, வரீங்களா? வரோம். கொடியில காயிற புடவைய கூட விடமா. சார் பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, என் பசங்க வர வரைக்கும் கூட இருக்கியா ப்ளீஸ்? எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன்? கணேஷ் இறந்தப்ப கூட இப்படிதான் நடந்துச்சு. பெரிய டாக்டர் கூப்பிடுறான்னு சொல்லி போனோம். திரும்பி வந்து பார்த்தா அவன் செத்து போய் கிடந்தான். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணீங்க. என்ன தம்பி தமாஷ் பண்றியா? தமாஷ் பண்றதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? எவன்டா நீ? போலீஸ். சன் ஆஃப் சங்கர் நாராயணன். தப்பு செஞ்சவங்களை கூட மன்னிக்கலாம், ஆனா பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கவே கூடாது. உங்க எல்லாரையும் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீங்க ஒரு தெய்வத்தை கொலை செய்ய பார்த்தீங்க. அதனால அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் தான் வரணும். கணேஷ கொன்னது, உன்னை கொல்ல போறது, மிச்ச பேரை கொல்ல போறது கூட அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நீ பாக்குறியா? பார்த்தா நீ தாங்குவியா? அங்க பார். கடவுளை காற்று சாவ காமிச்சிட்டியடா. சங்கர்
சங்கர் அண்ணன் நல்ல புள்ளிய தப்பிச்சிருக்காரு.